Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்களுக்கு நான் ரஞ்சினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லுக் டே டைம் டேட் லுக். வாங்க என்னோட சேர்ந்து ரெடி ஆகலாம். ஃபர்ஸ்ட் பிரைமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரைமர் ஆல் ஓவர் தி ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு blend பண்ணிக்கோங்க. பிரைமர்னா it need not be like so called primer. நீங்க மாய்ஸ்சரைசர் கூட போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று வந்து ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக தான். அடுத்து நான் Anastasia Beverly Hills Pro pomade ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து டுவர்ட்ஸ் எண்டுக்கு லைன் ட்ரா பண்ணி நம்ம கேப் இருக்குள்ள அந்த ஸ்பார்ஸ் ஏரியா, அந்த கேப் இருக்க ஏரியாவை தான் ஸ்பார்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த கேப் இருக்க இடத்துல வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக ஹேர் மாதிரி சின்ன சின்னதாக வரைஞ்சி அந்த ஏரியாவை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி கொடுத்துருக்க அந்த பிளெண்டிங் ப்ரஷ், அது பேர் ஸ்பூலி, அதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஐஷேடோ பேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஐஷேடோ பேஸை ஐலிட்டில் ஃபிங்கர்லேயே அப்ளை பண்ணி ஃபிங்கர்லேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரஷ்லாம் தேவையில்ல. இப்போது நம்ம Sephora கன்சீலரை மார்ஃபிலிருந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நம்ம ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஐஷேடோ போடுறோம் அப்படின்னா, கன்சீலர் போடுறதுனால ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ தட் ஆப்வியஸ்லி நம்ம என்ன ஐஷேடோ போடுறோமோ அதோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக பாப் ஆகும். அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் டாம் பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். Mercier Translucent செட்டிங் பவுடர் எடுத்து நான் ஐலிட்டை செட் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐஷேடோக்கு Morphe 39A பேலட்லேருந்து ஒரு டேப்பர்ட் ப்ரஷ் எடுத்து நம்ம பிரிக் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்டர் கார்னர் ஆஃப் த ஐயில் வந்து நான் அந்த க்ரீஸில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கார்னரில் நல்லா டீப்பன் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ஷ் லைன்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்கின்னோடு நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஐ லுக் தான். இன்னும் நான் நல்ல எந்த மாதிரி ஐஸ்க்கு எந்த மாதிரி லுக் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பேசிக் எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் டார்ட் பேலட்லேருந்து ஒரு கோல்ட் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்து இன்னர் ஹாஃப் ஆஃப் த ஐயில் ஃபில் பண்ணிக்கிறேன். சும்மா ஃபிங்கர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து LA ப்ரோ கன்சீல் கலர் கரெக்டர் ஆரஞ்சு கலர் எடுத்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வேறு எங்கே பிக்மெண்டடாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம வந்து கலர் கரெக்டர் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் கன்சீலர் போடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே டார்க்காக இருக்கும் அந்த இடம், பிக்மெண்டடாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா நேராக அது வந்து ஒரு கிரேஷ் டோனுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கலர் கரெக்டர் போட்டால் ஸ்கின் வந்து ஈவன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ போடுறப்ப ஈவனாக இருக்கும். இப்போது செஃபோரா அண்ட் மேக்கப் ஃபார் அவர் 2 கன்சீலரையும் நான் ஒன்றா எனக்கு மிக்ஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இல்லாதனால எனக்கு ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது இப்போது அண்டர் ஐஸில். அதுக்காக நான் 2 கன்சீலரையும் மிக்ஸ் பண்ணி அண்டர் ஐயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்வர்ட் மோஷனில் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம், லிஃப்டடாக நம்ம ஐஸை காமிக்கிறதுக்காக. இப்போது BareMinerals BarePRO ஃபவுண்டேஷன், என்னோடய ஷேட் வந்து Pecan, அதை எடுத்து நான் ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டாம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது வந்து டேபிங் மோஷனில் தான் இருக்கணும்.
கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து செட்டிங் பவுடர் வச்சு நான் வந்து அண்டர் ஐ செட் பண்ணிக்கிறேன். லேஷ் கர்லர் வச்சு நம்ம லேஷஸை கர்ல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டூ ஃபேஸ் பெட்டர் தென் லவ் மஸ்காரா வந்து எடுத்து இன்றைக்கி நான் லேஷஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா வொல்யூமினஸ் மஸ்காரானால ஒரு கோட்லேயே நல்லா ப்ளஷியாக தான் தெரியுது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து லேஷ் கர்லர் வச்சு நான் கர்ல் பண்ணிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா ஓப்பன் அப் ஆகிக்கிறது. இப்போது அந்த அண்டர் ஐயில் நான் செட் பண்ணி வச்சிருந்த பவுடர் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிக்கலாம். மார்ஃபிலேருந்து ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து நான் லோவர் லேஷ் லைனில் நம்ம மேலே யூஸ் பண்ண அதே பிரிக் ரெட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் லேஷ்க்கும் மஸ்காரா கோட் பண்ணிக்கலாம். அடுத்து Girlactic ஹைலைட்டர் பேலட்ல இருந்து ஒரு ஷாம்பெயின் கலர் ஹைலைட்டர் எடுத்து நான் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அப்புறம் சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது க்ரீம் ஹைலைட்டர்னால நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐகோ லிக்விட் ஐலைனர் எடுத்து நான் வந்து ஒரு தின்னான ஒரு விங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீப்பனாக இருக்கணுன்றதுக்காக நான் பாடி ஷாப் லிக்விட் ஐலைனர் எடுத்து அது மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் Urban Decay 24/7 கோல் பென்சில் எடுத்து வாட்டர் லைன் டைட் பண்ணிக்கலாம். லிப்ஸ்க்கு அதீஸ் நியூயார்க் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் லிப்ஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு கிளாஸி லிப்ஸ்டிக், அதை நம்ம லிப்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு நூட் ஷேடாக. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thanks for watching guys. Please do like, share, comment and subscribe. நம்ம அடுத்த ஒரு brand new tutorial ல மீட் பண்ணலாம். Bye.